சுவாதி நட்சத்திரம் கன்னியா லக்னம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க. சுவாதி நட்சத்திரம் கன்னியா லக்னம், 5ல் சனி செவ்வாய் தொடர்பு. ராசிக்கு 5ஆம் இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேலை வலிமையாக தான் இருக்குது. இந்த அமைப்பில் குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகின்ற இந்த அமைப்பு புத்திர தோஷம். புத்திர தோஷம்னாலே கொஞ்சம் தாமதமாக தான் திருமணம் நடக்கும். 5ல் பாருங்கள் சனியும் இருக்கிறாரு, செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சார். இந்த அமைப்பு லக்னாதிபதி 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. இப்போ சனி தசையில் செவ்வாய் புக்தி வரைக்குமே போட்டு புழிஞ்சு எடுக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொஞ்சம் மூச்சு விட்றீங்க சனி தசை ராகு புக்தியிலிருந்து. ஆமாங்க சார். ஆமாங்க. ராகு கூட உங்களுக்கு செவ்வாயுடைய பலனை தான் செய்வார். சனி தசையில் செவ்வாய் பக்தியெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் வேலையே எங்கே இது? சனி தசை செவ்வாய் பக்தி சஷ்டாஷ்டகமாக இருக்குது. ஆமாங்க சார். கல்யாணம்லாம் கண்டிப்பாக 2027 தான் நடக்கும். இப்போல்லாம் நடக்காது. 1 வருஷத்துக்கு ஒன்றுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் இல்லை. ஆமாங்க சார். ஆமாங்க. குரு பக்தியில் தான் நடக்கும். 35 வயசுலேருந்து வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். புதன் தசைலாம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. புதன் அப்படிலாம் ஒன்றும் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட நட்பு வீட்டில் நண்பரோடு இருக்கிறார். சரிங்க சார். சரிங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகிறத சொல்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க. ஒரு 6 டிகிரியில் பார்த்துக்கிறாங்க. தாமதமான தாம்பத்திய சுகம், தாமதமான புத்திர பாக்கியம். சரிங்க சார். சரிங்க. 1 வருஷத்துக்கு கல்யாணம்லாம் நடக்காதுங்க. சரிங்க சார். சரிங்க. கரெக்டாக உங்களுக்கு சனி தசை குரு பக்தி 7/9/2027 ஆரம்பிக்குது. இந்த வருஷம் போய் 2027 ஏப்ரலுக்கு பிறகு தான் கல்யாண யோகமே. சரிங்க சார். சரிங்க. ராகு கன்னி லக்னத்திற்கு ராகு செவ்வாயுடைய வீட்டில் உட்கார்ந்தா செவ்வாயை மாதிரியே தான் வேலை செய்வார். சரிங்க சார். கன்னி லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் வீடு எதுவுமே பெரிய அளவில் நல்லதுகளை செய்யாது. சரிங்க சார். சரி. சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு தள்ளிக்கிட்டு போகும் சாப்பாட்டுக்கு மட்டும். பெரிய அளவில் அதுக்காக நீங்கள் ரோட்டில் சுற்றலை சார். இப்போ கன்னியா லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுவாருன்னு இருக்குல்லங்க சார், அது ஏதாவது பண்ணுமா? சனி நல்லது பண்ணுவார்னா சனி திசையே முடிஞ்சு வச்சே என்ன நல்லது பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு? இல்லைங்க சார், ஒன்றும் பண்ணல. அப்புறம் சனி திசை நல்லது பண்ணால் கூட நல்லதை வாங்கிக்கிற அளவுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி 6ல் தான் இருக்கிறாரு. நல்லது பண்ணக்கூடிய அளவுக்கு சனி திசை உங்களுக்கு என்ன 18 வயசில் ஆரம்பிச்சது? 18 வயசில் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கணும்? 18 வயசில் 5ல் இருக்கிற சனி உங்களுக்கு குழந்தைய உங்களை தகப்பனாக்கி இருக்கணுமா என்ன? ஜோசியம் லேசாக புரியுதா? எந்த ஒரு திசையும் சரியான பருவத்தில் வரணும். சனி திசை உங்களுக்கு 18 வயசில் ஆரம்பிச்சது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி, அதே நேரத்தில் செவ்வாயின் 8ஆம் பார்வையிலையும் பாவத்துவமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பருவத்தில் 18 வயசில் நல்லதுகளை பண்ணாதுங்க. சரிங்க சார். சரிங்க சார். 35 வயசில் இருந்ததாங்க வாழ்க்கை உங்களுக்கு. சார் இப்போ எந்த சுபத்துவமான கிரகம் சார்? உங்களுக்கு அதிக சுபத்துவம் சனி தான். 2வது தான் சுக்கிரன். சனியுடைய துறைகளில் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்சமாயி குரு பார்வையில் இருக்கிறாங்க சார். ஆனாலும் சுக்கிரனுக்கு தனி சுபத்துவம் கிடையாதுங்க. சுக்கிரனை விட சனி தான். ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க. சனி தான் உங்களுக்கு சுபத்துவம். சுக்கிரனுக்குன்னு தனி சுபத்துவம் கிடையாது. சுக்கிரனும் குருவும் வேற மாதிரி டைப்பான கிரகம். குருவே யாருன்னா ஒரு பார்வையில் சுபத்துவமாக இருந்தால் கூட அவர் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் தான் குருவோட தொழில் அமையும். சரிங்க சார். சரி. உங்களுக்கு இப்போ சனி தான் உங்களுக்கு அதீத சுபத்துவமான ஒரு கிரகம். சனி தான் நேரடியான பார்வை அமைப்பில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆக சனியின் தொழில்கள் தான் உங்களுக்கு அமையும். புதன் திசையிலிருந்து நல்லா இருப்பீங்க. இப்போ நடக்கிறது உங்களுக்கு ராகு செவ்வாயோடைய வீட்டில், அட்டமாதிபதியுடைய வீட்டில் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அந்த ராகு உங்களுக்கு அப்படி ஒன்று பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்க. சனி தசை குரு பக்தியில் 7ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டதுனால உங்களுக்கு குரு பக்தியில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சனி தசை குரு பக்தியிலே கல்யாணம் ஆகி குரு பக்தியிலே முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததுலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. புதன் தசை ஆனால் உங்களுக்கு 2030 நல்லா இருக்குங்க. இதுதாங்க உங்கள் வாழ்க்கை சுருக்கம். என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் முடியும் சார்? சனி இப்பெல்லாம் தொழிலெலாம் பேசவே பேசாதீங்க. 2 வருஷத்துக்கு தொழில். ராகு பக்தி வரைக்கும் எல்லாத்துலேயும் நஷ்டம் வரும். சரிங்க சார். 1.5 வருஷத்துக்கு இன்னும் 1.5 வருஷத்துக்கு ராகு புக்தி வரைக்கும் எதுவுமே நடக்காதுங்க. தொழில் பண்ண வேண்டாம், வேலைக்கு மட்டும் போங்க. சனிதசை குரு புக்தி ஆரம்பித்த உடனே 2027 ஏப்ரல் அல்லது மேக்கு பிறகு, செப்டம்பர்லேயே ஏதாவது ஒன்று டக்குன்னு செட் ஆகும். கல்யாணத்துக்கு பிறகு உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க. 35 வயசுலேருந்து நல்லா இருப்பீங்க. 35 வயசில் கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கை உண்மையிலே நல்லா இருக்குங்க. புதன் தசை நல்லா தாங்க இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.